ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் முக்கியமான வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ, யூகே, எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தானே, நம்பருக்கு போய்ட்டு நீ தனியாக சேட் பண்ணும்போது அக்கௌண்ட்டுடைய ப்ரைஸ் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ப்ராக்ஸி, ஆர்டிபி எல்லாமே அவைலபிள் இருக்குது. 128 ஜிபி ரேம் உள்ள ஆர்டிபி வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு ஆல்கிறது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ நம்ம ஒரு நம்பர் வச்சுருப்போம், ஃபோன் நம்பரு. அந்த ஃபோன் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து மொபைலில் வச்சுருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் யூஸ் ஆகும். ஒருவேளை அந்த சிம் வந்து ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருந்தாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நமக்கு ஆக்டிவில் இருக்கும், வாட்ஸ்அப் ஆக்டிவில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ஒருக்க ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆயிரும். இது வந்து வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க வந்து அவங்களாவே செய்கிறது கிடையாது. நம்முடைய இந்திய அரசாங்கம் வந்து கடந்த வருஷம் 2025 நவம்பரில் வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. பட் வந்து அமலுக்கு வராமல் இருந்துச்சு. இந்த மாதம் இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தான் அமலுக்கு வந்திருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் வந்து நியூஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ வந்து படிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. படிக்காதவங்க, பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பர்சனல் நம்பரு, அடிஷனல் நம்பர் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பர்சனல் நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அடிஷனல் நம்பருக்கும் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஸோ அடிஷனல் நம்பருக்கு வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அஃபிஷியலாக மெசேஜ் வந்து அந்த நம்பருக்கு தான் வரணும்னு நினச்சி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும். ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து கண்டிப்பாக முடக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. முடக்கப்படும் மீன்ஸ் வாட்ஸ்அப்பே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்டு. திரும்ப வந்து அந்த நம்பர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் நம்பரை எப்பவுமே ஆக்டிவில் வச்சுருக்கணும். அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் ஆக்டிவில் வச்சுருக்கணும், வாட்ஸ்அப் நம்பரும் ஆக்டிவில் வச்சுருக்கணும். ரெண்டுமே ஆக்டிவில் இருந்தால் மட்டும்தான் அந்த வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகும், அந்த அக்கௌண்ட் ஒர்க் ஆகும். இல்லாட்டி ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ இது வந்து கம்பல்சரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறையா வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா மோசடி நடக்குது. அப்புறம் வந்து மோசடியில் ஈடுபடுறவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்த வந்து யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒரிஜினல் நம்பர் வந்து சிம் இல்லாமையே வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணி நிறைய பேரை வந்து ஏமாத்துறாங்க, ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து நிறையா வந்து இந்தியா கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்க, இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போவுமே வந்து நடைமுறை இருக்குன்னு சொல்கிறாங்க, லாங் டேர்ம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நிறைய லிங்க் வருது, அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்க, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கும் வருது, உங்களுக்கும் நிறைய வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னா ஒரிஜினலாக யார் சிம் வச்சுருக்கா, ஒரிஜினலாக சிம் ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு டைம் லாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அக்ரி அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு கேட்கும். நார்மலாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி சேட் பண்ணுற பேஜ் தான் வரும். ஆனால் இனிமேல் வந்து 6 மணி நேரத்துக்கு ஒருக்க வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே அக்ரி அண்ட் கண்டினியூ சொல்லிட்டு வரும், இல்லாட்டி கண்டினியூ ஒரு பட்டன் வரும். வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கணும். மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. வேறு ஏதாவது இந்த மாதிரி டெக்னிக்கல் சம்மந்தமான தகவல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.